தமிழக அரசியல் களமே இப்போ பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க நிலையில் சட்டப்பேரவையில் நடந்த சில அனல் பறக்கும் வாதங்களை அடுத்தடுத்து இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிறது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ராதன் பண்டிட் அவர்களை அரசு பதவி வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டது இல்லையா, அதுக்கு தான் பிடிச்சி கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஏங்க, அவர் உங்களுக்கு ராஜகுருவாக இருக்கட்டும், அப்படி இருக்கிறவரை நீங்கள் உங்கள் வீட்டோட தான் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இங்கெல்லாம் கொண்டு அவருக்கு நாங்கள் அரச பதவி கொடுக்குறோம், அவருக்கு நாங்கள் பெரிய பொறுப்பு கொடுக்குறோம், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இதுதான் உங்களோட பிரதிபலனா? மக்களுக்கு காட்டுற பிரதிபலன் இதுதானா? அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள்? என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். சட்டப்பேரவையில் அடுத்ததான் அனல் பறக்கும் வாதத்தை தொடர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரே தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 4,93,00,000 சொச்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதில் அந்த தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்க 1 கோடியே சொச்சம் தான், சரிங்களா? ஆனால் நம்ம மொத்தமாக மீதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கும் மேலே இருக்கிறாங்க. அப்போ வெறும் 1 கோடி பேர் தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்களே தவிர மீதி இருக்கிற 60% பேர் உங்கள் ஆட்சியே வேணாம், உங்கள் அரசியலே வேணான்ட்டு உங்கள் கட்சியை புறக்கணிச்சிட்டு உங்களுக்கு வாக்களிக்கவே இல்லை. அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்கள் மட்டும் கிடையாது, இந்த 60% பேருமே உங்கள் ஆட்சியை விரும்பலை. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே உங்கள் ஆட்சி மேலே ஒரு அதிருப்தியும் ஒரு நம்பிக்கையின்மையும் போச்சு அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அடுத்ததா பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப புதுசா பதவி ஏற்றிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த IUML, இவங்க எல்லாம் எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சா, உங்களை பிடிச்சி நீங்க ஆட்சி அமைக்கணுன்றதை விரும்பியா கொடுத்தாங்க? கிடையவே கிடையாது. அதாவது குடியரசுத் தலைவரோட ஆட்சி தமிழகத்தில் வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக மாற்றிருக்காங்களே தவிர உங்கள் கட்சி மேலே அவங்களுக்கு ஒன்றும் ஆசை விருப்பம் நீங்கள் ஆட்சி பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இதுதான் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு வெளியிலிருந்து தான் ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர அவங்க எப்பவுமே எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களோட கூட்டணியில் தான், அதாவது திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களோட ஆட்சி புதுவிதமான ஆட்சி புதுவிதமான ஆட்சின்னு சொல்றாரே தவிர அவங்க ஆட்சி புஷ்பா பட பாணியில தான் இருக்குன்றத அவருக்கு தெரியாம போச்சு. இவர் ஒரு இடத்துக்கு மீட் பண்ண போறாருன்னா புஷ்பா பட பாணியில அங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சோஃபா போய் இறங்கிடுது. இந்த சோஃபா விவகாரத்தை நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனால இது புதுவிதமான ஆட்சியா இல்ல புஷ்பா பட ஆட்சியான்னு நீங்களே சொல்லுங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை வச்சுட்டு போயிருக்கார். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி சரமாரியா வந்த தாக்குதல்களும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிச்ச முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்துல தன்னோட பதிவை அப்படியே பதிவிட்டிருக்காரு. அதாவது இவங்க புஷ்பா பட ஆட்சி சிறுபான்மை ஆட்சி இந்த மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே மக்கள் ஏத்துக்கவே இல்லை. காது மூக்கு வாயு தொண்டை அப்படின்னு எல்லா இடத்துலையும் திமுக காரங்களுக்கு புகை அண்டுதான், புகையை கக்குறாங்களாம். அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர எங்கள் ஆட்சி நல்ல மலரக்கூடிய ஆட்சி தான். நாங்கள் பொறுமையாக இருந்து தமிழ்நாட்டுக்கு சிறப்பான செம்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு தன் மீது வந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு பதிலடி கொடுத்திருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அடுத்ததா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க என்னென்னலாம் திட்டத்தை அப்படியே விட்டு போனாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் நாங்களும் தொடருவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சட்டசபையிலே வச்சிருக்கார். ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகா ஆட்சியில குதிரை பேரம் நடக்குதா அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேள்வி எழுப்பினதுக்கு பதிலடி கொடுத்த முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க ஆட்சி வந்து குதிரை வேகத்துல செயல்படக்கூடிய ஆட்சியே தவிர இங்க குதிரை பேரம் நடக்கவே நடக்காதுன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காரு. குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.